கறி மொளவடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்ம அந்த கறி குழம்புல வைக்கிறப்போ அந்த கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் வச்சு வறுத்து அரைச்சி இது பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த புளிக்குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதிகமாக எண்ணெய் விட்டுறாதீங்க, கம்மியாக இருந்தால் போதும். இது கூட வந்து 50 கிராம் அளவுக்கு பட்டை, 50 கிராம் கிராம்பு, 50 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 50 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், 50 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும். அதனால் ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வருங்க. இது நல்லா வறுந்துருச்சுன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அந்த கிராம்பு, அந்த சீரகம் இது எல்லாமே வந்து நல்லா அந்த சவுண்டு வரும், பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சவுண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இதே மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கருவேப்பிலை வந்து நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். பச்சையாக போட்டால் அது வணங்காது அப்படிங்கிறனால இந்த மாதிரி வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு. இதுலேயும் அந்த பச்சை வாசம் இருக்கும், அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து மிளகா வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து சீனி மிளகா தான். ஒவ்வொருத்தங்க குண்டு மிளகா போடுவாங்க மொளவடிக்கு. அதை விட வந்து இந்த சீனி மிளகா கம்மியாக போட்டாலும் காரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். விதை அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து குழம்புக்கெலாம் செய்கிறப்போ அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தான் மிளகாய் மட்டும்தான் போடுவேன். விதைலாம் தனியாக எடுத்து வச்சுருவேன். அதை வந்து இந்த மாதிரி கறி மொளவடிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அதிகமாக காரமாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க மிளகாயும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு, இது கூட வந்து 1 கிலோ அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து 3 டைமாக நாங்கள் வறுத்துருக்கோம். அதிகமாக போட்டோன்னா அது வறுபடாது, ஒரு சில இடத்துல வறுபடாது. அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெய் அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு வெயிலில் வந்து 1 மணி நேரம் காய வச்சோம். ஏன்னா அந்த பட்டை இதெல்லாம் வந்து அரை விடாது. நீங்கள் என்ன தான் வறுத்தீங்கனாலும் அந்த மிஷினில் கொடுக்குறப்போ எல்லாமே அந்த நெகுன்னு அரை விடாது. அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலில் போட்டு எடுத்தால் மிஷினில் போட்டு கொடுக்கறதுக்கு நல்லா அந்த சாஃப்டாக அரைவிடும். அதனால் வந்து வெயில் அடிச்சது 1 மணி நேரம் வந்து அந்த வெயிலே போட்டிருந்தோம். போட்டு முடிச்சோடனே அதை வந்து எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு. இதை வந்து 1 டைம் அரைச்சாவே போதும், 2 டைம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப திப்பியாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து 2 டைம் அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படியே குழம்புல போட போகிறதில்ல, இந்த தேங்காய் பேஸ்ட் கூட எல்லாம் போட்டு அரைச்சி தான் போடுவோம். அதனால் நீங்கள் 1 டைம் போட்டு எடுத்திங்கனாவே போதும். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியான கறி மொளவடி.